வெல்கம் டு த சேனல். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது வந்து மீன் குழம்பு, வவ்வால் மீன் குழம்பு. சண்டே ஸ்பெஷல் அதுதான். வவ்வால் மீன் வாங்கி மஞ்சத்தூள் போட்டு வச்சுருக்கோம். இது என் பையன் அவனுக்கு ஃபுல்லாக வேணும்ட்டுன்னு வாங்கி வந்திருக்கான். இப்போ வந்து குழம்பு தாளிச்சிக்கலாம். இது வந்து ஆஸ் யூஷுவல் மசாலா வந்து கொஞ்சமாக வெங்காயம், தக்காளி, ஒரே ஒரு பச்சை மிளகா, மிளகு, சீரகம், பூண்டு, கருவேப்பிலை. இது வந்து குழம்புக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் வச்சு அரைச்சிக்கணும். இதையே நான் வறுக்கிறதுக்கும் போட்டுக்குவேன். இப்போ வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூனு எண்ணெய் ஊற்றிக்கின்னு இதை வந்து கடுகு வெந்தயம் போட்டுக்கிறேன். பொரிட்டோம். வெங்காயம் போட்டுக்கலாம். 2 பச்சை மிளகாய், கருவேப்பிலை. கடுகு வெந்தயம் போட்டால் நல்லா வாசம். வடகம் தாளிக்கிறவங்க தாளிக்கலாம், நான் இன்னைக்கு தாளிக்கல. தக்காளி வதங்கட்டும். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் எங்களுக்கும் ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். இப்போ புதுசாக வந்திருக்க சப்ஸ்கிரைபருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மேலே என் சேனலுக்கு வந்து ஃபாலோ பண்ணி சப்போர்ட்டு கொடுங்க. வந்து நம்ம அரைச்ச மசாலா நான் வந்து கருவேப்பிலை நிறையா போட்டு அரைப்பேன். இது வந்து இப்படி அரைக்கிறதுனால வந்து கண்ணுக்கும் நல்லது, அப்புறம் முடிக்கு வந்து ரொம்ப நல்லது. முடி நமக்கு வந்து சீக்கிரமாக இதாகாது, நல்லா வளரும் முடி. இப்போ தொடர்ந்து நீங்கள் இந்த மாதிரி பண்ணிகிட்டு வந்தால் கண்டிப்பாக அதில் பலன் இருக்குது. கொஞ்சம் மசாலா வதங்கட்டும். இப்போ மஞ்சத்தூள் வந்து மீன் குழம்புன்றதுனால ஒரு 3/4 டீஸ்பூனுக்கு போட்டுக்கிறேன். இது சாமான்லாம் போட்டு அரைச்ச தனியாத்தூள் நல்லா வாசனையாக நல்லாயிருக்கும். இது வந்து ஒரு 2 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். அப்புறம் வந்து வெறும் மிளகாத்தூள், அது வந்து ஒரு 1.5 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். ஏன்னா அந்த தனியாத்தூள்லேயே கொஞ்சம் காரம் இருக்கும். சாமான்லாம் வந்து என்னென்ன போட்டிருக்கேன்னு நான் வந்து வீடியோ போட்டிருக்கேன், அதை பார்த்துக்கோங்க, சேனலில் இருக்குது. இப்போ வந்து நம்ம சால்ட்டு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கலாம், நல்லா வதங்கிடுச்சிடலாம். இப்போ வந்து சால்ட்டு வந்து ஒரு 2 டீஸ்பூனு போட்டுக்கிறேன்.
இப்போது குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா கொதித்து வரட்டும். கொதித்து வரும்போது புளி ஊற்றிக்கலாம். அவ்வளோ நேரம் கழுவிக்கலாம். வந்து குழம்பு கொதிச்சதும் புளி ஒரு எலுமிச்சம்பழம் அளவு புளி வந்து கரைச்சி ஊற்றிட்டு நல்லா குழம்பு கொதி வந்துடுச்சு. கொதி வந்தோடனே அது வந்து வீடியோ ஆன் பண்ணாத தொட்டு சரியாக வரல. மீன் போட்டேன் நான், குழம்பு மீனை தலை வாலெல்லாம் வந்து இதுக்கு போட்டாச்சு. நல்ல எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக வந்துடுச்சு பாருங்கள். குழம்பு அருமையாக இருக்குது. பார்க்கும்போதே அப்படியே சாப்பிடணும் போல் இருக்குது. இந்த குழம்பு மீன் வந்து கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் வச்சோம்னா நல்லா இதாகிடும், சாஃப்டாகிடும். வவ்வால் மீனுன்றதுனால சீக்கிரம் வெந்து போயிடும். அது ரொம்ப நேரம் விடக்கூடாது. ரொம்ப நேரம் விட்டால் கரைஞ்சி போயிடும் மீன். இங்கே வந்து மீன் வந்து துண்டெல்லாம் வந்து காரம் போட்டு வச்சாச்சு சூப்பராக. வறுத்துக்க வேண்டியது தான். கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் ஊறினதும் வறுத்துக்கணும். குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ மீன் போட்டாலே வந்து நல்லா இப்படி குலுக்கி விட்டுட்டோம்னா அது நல்லா அருமையாக வெந்து வந்துடும். இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள் வீட்டில். சூப்பராக இருக்கும். இந்த வவ்வால் மீன் வந்து அவ்வளோ நல்லது உடம்புக்கு. வவ்வால், வஞ்சரம், காளா இதெல்லாம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் ஒவ்வொரு ஊரில் ஒரு பேர் சொல்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து பார்த்துக்கங்க அந்தந்த ஊரில் இருக்கவங்க. சென்னையில் வந்து என்னென்ன ஃபிஷ்ஷு வந்து சொல்கிறாங்க, பேர் சொல்கிறாங்க அப்படின்றத நான் ஒரு வீடியோவாகவே போடுறேன். நான் அடுத்த வீடியோ. இன்னொன்று, மக்கள் வந்து நிறைய டிஸார்டர்ஸ் சந்திச்சுருக்காங்க. நான் பார்க்குறேன் நியூஸு. அதெல்லாம் இல்லாமல் ஜனங்க வந்து நல்லா நோய் நொடி இல்லாமல் சந்தோஷமாக இருக்கணுன்ட்டு வந்து எல்லாம் வல்ல இறைவனை நான் வேண்டிக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.